தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். I'm grateful to the Lord for giving His word. தேவன் அந்த பாடல் வேலையிலிருந்து அப்புறம் வந்து வர்ஷிப், அதுக்கப்புறம் மெசேஜ், எல்லாவற்றிலும் ஒரே காரியத்தை தான் சொல்லியிருக்காருன்றதை நான் விசுவாசிக்கிறேன். I believe that the Lord has been speaking to us one thing right from the time of the same thing right from the time of singing to the time of worship and during the time of hearing His word. இந்த பாடல் வேலையில் நான் ஒன்று நோட் பண்ணியிருந்தேன். இது தமிழில் the mystery of the cross I cannot comprehend. சிலுவையின் அந்த ரகசியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது என்கிற அந்த ஆங்கில பாடலை பாடினோம். ஆனால் எண்டில் மெசேஜில் என்ன, why the mystery is our father. So அந்த ரகசியம் and that mystery is that He is our father. ஸோ அதனால தான் அவர் அந்த கிராஸ் வந்து நம்ம காம்ப்ரிஹெண்ட் பண்ணோன்னா, எங்கள் அப்பா எனக்காக உயிர் கொடுக்கறதுக்கு தன் மகனை பலியாக கொடுத்தார். So to understand that cross, I have to understand that my Father has given His only Son for me as a sacrifice. இப்போது அடுத்தது அந்த வர்ஷிப் வேலையில் பிரதர் சொல்லும் பொழுது, during the time of worship when brother was sharing, அந்த Song of Solomon கோட் எடுத்து காமிச்சார். He referred from Song of Solomon. தேவன் வந்து நம்ம விழுதலை பார்க்கல, நம்ம விழுந்ததுக்கப்புறம் திரும்பி வரணும் அப்படின்றத தான் ரொம்ப வாஞ்சையாக எதிர்பார்க்குறாரு. The Lord is not looking at for failures, but He is only zealously looking for us to return to Him after our failures. அதுதான் தகப்பனுடைய ஆவி. That is the spirit of the Father. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனைகளோ, என்ன நமக்கு வந்து ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ், நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம வந்து அவரை கிட்டி சேரணுன்றதுக்காக தான் அவர் வந்து அந்த ப்ராப்ளம், அந்த ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸை நமக்கு அனுமதிக்கிறார். See, whatever be the problems that we go through, the trials or the tribulations, the Lord allows all these things so that we would draw nearer to Him. இதுவும் தகப்பனுடைய ஆவிதான். This is also a spirit of the Father. இந்த மெசேஜில் மாத்தியா பிரதர் சொல்லும் பொழுது கிறிஸ்து எங்கே இருக்கார் அப்படின்றத சொன்னார். அந்த மார்க் 16:19 வந்து அவர் வந்து அவரோட தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். So during the sermon time, Brother Mathia was saying where Jesus Christ is seated, He is seated at the right hand of God. அதுக்கப்புறம் அவர் சொல்லும்போது we are at the lap of Jesus அப்படின்னு சொன்னார். And then when he said we are at the lap of Jesus. நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்றத அவர் எந்த இடத்துல நம்ம இருக்கணுன்றத அவர் வந்து நம்ம வந்து இயேசுவோட லேப்பில், அதாவது அவருடைய மடியில் நம்ம இருக்கணும் அப்படின்றத அவர் வாஞ்சியாக விரும்புகிறாரு. And He jealously desires that we should all be at the lap of God, at the lap of Jesus. அதுக்காக நமக்கு இப்போ இருக்கிற Holy Spirit is intercede with God. And for that the Holy Spirit who's in us is interceding for us. So அவர் அங்கே வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கார். அவரும் சும்மா இல்லை, அவரும் he is interceding with God. And He who is seated at the right hand of God, He's not sitting idle there, but He is also interceding for us. தகப்பனுடைய ஆவியை புரிஞ்சுக்கிட்டீங்களா? Have you understood the spirit of the Father? அவர் நம்மளை வந்து என்னவா நினைக்கிறாருன்னா, சிறு குழந்தையாக இருக்க தேவையில்ல, ஒரு பையனா, ஒரு வளர்ந்த ஒரு முதிர்ச்சி உள்ள பையனாக இருக்கணும்னு நம்மளை விரும்புகிறாரு. And He does not want us to remain as little children, but He wants us to grow up to become a grown-up man or a grown-up son or a daughter. சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்கிற சபையிலேருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு லாவாக இருக்கும். For the children, all that we say in the church, it could look like a law for them. பிரதர் சொன்ன மாதிரி ஒரு கல் தனித்தனியாக இருக்கும். As brother was saying, it could be like a stone lying here and there. சபையில் இதை சொன்னாங்க, நீ இதை ஃபாலோ பண்ணு. In the church they said that, so you have to follow this. வீட்டில் நம்ம இதை சொல்லுவோம். At home we'll say this. இப்போ அதே விஷயத்தை நம்ம ஒரு வாட்டி ஏதாவது பண்ணியிருந்தா பிள்ளைகள் நம்மளை டிக்டேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். And when we do the same thing as parents, then the children would look at us and dictate to us. டாடி நீங்கள் மட்டும் இது பண்ணுமா, அந்த டைமில் நீங்களும் தானே இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம். And the children would look at us and say, Daddy, are you all right? You also behaved like this at this particular time. We are children. We are all children. எல்லாமே இடரல் கல்களாக மாறிடும்.
we can all become a stumbling stone. இதே நான் என்ன அவரை எனக்கு வந்து என் பிதா என்னுடைய அப்பா அப்படின்ற அந்த உணர்வு இருந்ததுன்னா, If I only have the sense that God is my father, என்னுடைய வாழ்க்கையை என் பிள்ளைகள் பார்க்கும். என்னுடைய வாழ்க்கையை என் பிள்ளைகள் பார்க்கும். then my children would be able to see my life. It's not that the rules I follow. It is நான் பின்பற்றக்கூடிய அந்த முறைகள் கடமைகள் அல்ல. நான் பின்பற்றக்கூடிய அந்த பிரமாணங்கள் அல்ல. It is not the laws and rules and regulations that I follow. It is my life. It is என்னுடைய ஜீவன். இது என்னுடைய ஜீவனா இருக்கும். This will be my life. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஐயோ எங்க அப்பா இப்படிலாம் செய்யவே மாட்டார். And looking at all the other things that are happening around, the children would say, my father would never do that. இதை செய்ய மாட்டார், அதை செய்ய மாட்டாருன்னு என்னோட லைஃப்ல பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. And children would look at my life and know it and understand and say that my father wouldn't do this or that. நான் விசுவாசிக்கிறேன், இங்க எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாருமே பிள்ளைகளா இருக்க சிறு சிறு பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குரியவங்க வந்து இன்னும் சிறு பிள்ளைகளாக இருக்கிறதால தான் இந்த மாதிரி இடரல் கல்களாக நமக்கு குவித்து வச்சுட்டு இருக்கோம். And what I believe is that at home, if there are many children, the spiritually grown up person is still a child. That is why there are so many stumbling blocks, stumbling stones at home for children to slip and fall. So தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கேன். I'm really grateful to the Lord for what he spoke. தேவன் வந்து உண்மை உள்ளவராக இருக்காரு. The Lord is so faithful. நம்மளெல்லாம் வந்து ஒரு தன்னுடைய பிள்ளையா மாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய வாஞ்சியா இருக்கு. His desire is that we all should become his sons and daughters. சிறு பிள்ளைகளா இல்ல, சிறு குழந்தைகளா இல்ல. Not as little children. தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நான் ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கேன். I am really grateful to the Lord for what I heard. ஆமென். இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை அழைத்து அவருடைய உறவை நம்ம புதுப்பிக்கும்படியாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். Even today the Lord has called us and he wants us to wants our relationship to be renewed with him. நாம் அவரை வந்து அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடும்படியாக அவருடைய மகளாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். He has chosen us to be his sons and daughters so that we could all call him Abba Father. உலகமே ஒரு பழைய பாட்டை பாடிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்துவ உலகமே ஒரு பழைய பாட்டை பாடிட்டு இருக்கு. பட் நான் ஒரு புதிய பாட்டை பாட முடியும். The whole Christendom today is singing the old song, but we ought to sing a new song. இதுதான் புதிய ஏற்பாட்டு வழி சகோதர சகோதரிகளே. This is the new covenant way, brothers and sisters. அந்த புதிய பாட்டு என்ன தெரியுமா? You know what is that new song? மார்க் 14வது அதிகாரம், Mark chapter 14, 36வது வசனம். verse 36. அப்பா பிதாவே உம்மால எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி பாடுகிற அந்த புதிய பாடல் தான். அவரை நாம் அப்பா பிதாவே அப்படின்ட்டு கூப்பிடுகிற அழைக்கிற அந்த உறவு தான் புதிய பாடலாக நான் நினைக்கிறேன். Abba Father, Mark 14:36. Abba Father, all things are possible for you. I believe that this is a new song which we could all sing, calling God Abba Father. நியாயப்பிரமாணத்திலேயும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்களாம் ஆண்டவரே இயேசுவே பிதாவே அப்படின்னு அவரை வந்து ஏசப்பா அப்படின்லாம் கூட சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாம் புதிய பாடலை பாடுகிறவர்களாக அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி அந்த உறவில் நெருக்கத்தை நம்ம உணர்வுகளாக இருக்கணும். People who live under the law, under the old covenant, they will all be calling God and things like that. But we who live under the new covenant, we will be able to call God Abba Father. அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு அந்த உறவோடு வளர்கிற அந்த உறவுடைய அந்த நெருக்கத்தை உணர்ந்தவர்கள் தான் எந்த சூழ்நிலையிலும் பிதாவை அப்பா இடத்துல ஓடி வர முடியும். And those who call Abba Father and have felt the closeness of the relationship, only those people can run to the Father at any time. அநேக நேரங்களில் ஆண்டவரே நான் வந்து இடர்களுக்கு எதுவான கல்லா நான் வீட்டில் இருந்துட்டேன்னு சொல்லி நான் இந்த நாளில் நான் மனம் திரும்பணும்னா தேவன் வந்து சொல்கிறாரு, இல்லை நீ உணர்ந்துட்டு இல்லை, நான் உன்னை என்னோடய மகளாய் நான் வந்து பாடல் வேடலில் பாடினது போல் எனக்கு மேலே ஒரு முத்திரையை போட விரும்புகிறார். ஒரு பேன் ஓவர் மீ, எனக்கு மேலே ஒரு அழகான ஒரு முத்திரையை போட விரும்புகிறார்.
And if only we could all realize that, if any of you realize that you've been a stumbling block at home, the Lord is telling us, no, it's okay. If you could realize that, that you've been a stumbling block, come to me, and He's only, that He puts a banner over us. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என் மேலே அப்படிப்பட்ட ஒரு பேனரை போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு விருப்பத்தோடு அவரிடத்தில் நெருங்கி வருவோம். So let us come closer to Him with a desire and ask the Lord to put a banner over us. அவருடைய பிள்ளைகளாய் மகளாய் மாறி அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடும்போது கேட்டோமில்ல, அதை விட மேலான ஒரு காரியத்துக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். And when we become His children and call Him Abba, Father, the Lord is calling us to a higher life. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம், Revelation chapter 3, 21வது வசனம். verse 21. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடகன்னு சொல்லி இந்த 3வது அதிகாரத்தில் 3 முறை சொல்லிவிடுகிறார். In chapter 3, 3 times it is written, those who have ears to hear, let them hear what the Holy Spirit of God is telling the churches. 21வது வசனம், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிற எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருளை செய்வேன். Verse 21, he who overcomes, I will grant to him to sit down with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. 20வது வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். நாம் இப்போ கேட்கறது போல அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். Verse 20, behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and will dine with him and he with me. அதே 3வது அதிகாரம் 12வது வசனம், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை என் தேவனாலே பரலோகத்தில் இறங்குகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். Verse 12, he who overcomes, I will make him a pillar in the temple of my God, and he will not go out from it anymore, and I will write on him the name of my God and the name of the city of my God, the new Jerusalem, which comes down out of heaven from my God, and my new name. 5வது வசனம் 3வது அதிகாரம், அதே 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம், ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கிப்படாமல் என் பிதா முன்பாகும் அவருடைய தூதர் முன்பாகும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். Verse 5, Revelation chapter 3, verse 5, he who overcomes will thus be clothed in white garments, and I will not erase his name from the book of life, and I will confess his name before my Father and before his angels. இதுதான் பிரியமான சகோதரர்களே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற லாங் டர்ம் பிளான். This is the long term plan which the Lord has for all of us. தேவனுடைய இருதயத்தில் அவரை மடியில் வச்சு நம்ம யோசித்து நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானம் இதுதான். This is the plan that he has in his heart for all of us. எப்படியாவது நான் இந்த ஜெயங்கொள்கிறவனாய் மாறும்படியாய், நான் தடைக்கல்லாக இல்லாமல் நான் ஜெயங்கொள்கிறவனாய் மாறும்படியாக தான் பிதா என்னை வைத்து இவ்வளவாய் நேசித்து எனக்கு பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். The Lord loves us and he gives us his word so that we will never be a stumbling block, but we will be overcomers. அவர் நம்ம நேசிக்கிறனால தான் வாரம் நம்மளை ஜீவனோடு வச்சு கொண்டு இந்த நாள் வரை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். Because he loves us, he has added life to our lives, and then he has brought us every week to the church and he speaks to us. நான் என்னுடைய ஆக்சிடென்டெல்லாம் நான் திரும்பி பார்க்குறேன், ஆண்டவரே நான் சக்கரத்தில் மாட்டிட்டு வீல் என் மேலே ஏறும்போது போயிருந்தேன்னா நான் 20 வருஷம் மண்ணாக போயிருப்பேன். ஆனாலும் தேவன் நம்மை இந்த சபையில் வைத்து இந்த நாளும் கூட நம்ம சத்தத்தை கேட்கும்படியாய் நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். When I met with an accident, and when looking back at that accident, I say, Lord, long back I should have been caught up in that wheel and would have died and buried and would have gone away from the memory of all people. But Lord, you have been so merciful, preserved me, kept me in the church, and you've been speaking to me week after week.
வாலிபத்தில் கர்ஜிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்கும்படியாக அநேக ஸ்கீம்களையும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் அவன் தீட்டிக் கொண்டே இருக்கிறான். நான் தைரியமாக இந்த வேலையில் உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல முடியும். The Satan is roaring like a lion, scheming against all young people, and against him I can boldly and I can testify. எப்படி பிரதர் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? Are you asking me how are you able to say it so boldly? 20 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய பிளானை நான் பார்த்து ஒருத்தருடைய வாயிலிருந்த வார்த்தையை கேட்கும்போது, ஆண்டவரே என்னை எவ்வளோ வாய் பாதுகாத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். 20 years before I heard the word through a brother, and then now I am able to turn back and say, Lord, how much you have preserved me. அவர் பிரதர் இல்லை, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் என்னை அழிக்கும்படியாக பிசாசு அவங்கள யூஸ் பண்ணதை, அவங்க வாய் மூலிமா நான் கேட்டதை நான் ஆண்டவருக்கு முன்பாக நின்று சொன்னேன். ஆண்டவரே, நான் அவனுடைய பிளானில் நான் அன்றைக்கி விழுந்து போயிருந்தேன்னா நான் நரகத்துக்கு தான் பாத்திரம் நான் போயிருப்பான். இன்னைக்கு இன்று நாள் வரைக்கும் என்னை ஜீவனோட சபையில் வச்சுருக்கீங்க. 20 years back, a man who himself told me that he plotted evil against me, and if I only was caught up in that evil, I would have long back I would have perished, but God in his mercy he preserved me. ஒவ்வொருவரையும் நித்தியத்தில் வரும்போது ஆண்டவர் அந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புத்தகத்தையும் திறந்து காட்டும்போது நீங்கள் ஆண்டவருக்கு அங்கே கண்ணீரோடு நன்றி சொல்வதற்கு முன்பாக நீங்கள் அந்த பூமியில் நன்றி சொல்ல வேண்டிய நாட்கள் உண்டு. When we go to the eternity, the Lord will open up the book and will show to each of us from all the evil things how the Lord preserved us and how he protected us. And before we go there and thank him, let us learn to be grateful here on this earth. நாம் செய்கிறது நாம் பேசுகிறதெல்லாம் இப்போ ஒன்றா இம்மையில் ஒன்றா நமக்கு ஒரு நல்ல உற்சாகமாக இருக்கும், நம்ம மாம்சத்துக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற பிசாசனுடைய தந்திரங்களை நாம் இப்போ அறிய போவதில் ஆண்டவர் ஒரு நாட்களுக்கு பிறகாக நம்ம கொண்டு வந்து நிற்க வைக்கும்போது நாம் பார்க்கும்போது, ஆண்டவரே நான் அன்றைக்கி நான் அதில் ஈல்டாக இருந்தேன்னா நான் இப்படி அழிஞ்சு போயிருப்பேனே, நான் இப்படி போயிருப்பேனே அப்படி சொல்லி நிச்சயமாக நாம் கண்ணீரோட ஒரு நாள் நம்பிக்கை சொல்ல போகிறோம். All that we do right now, all that we do, all that we see, it could be pleasing our souls, but then later on, when we turn back, when we see the way God has dealt with us, he has preserved us and protected us from all those dangers, then we'd be able to thank him in tears. என் மாம்ச விரும்புதெல்லாம் நான் செய்கிறதுக்கு நான் எனக்கு ஈர்ப்பு இருக்க தான் செய்யுது, எனக்கு ஆசை இருக்க தான் செய்யுது. There is a great attraction to do all that my soul desires. ஆனால் நான் தேவனை அந்த நேரத்தில் பார்த்துட்டுனா, எங்கள் அப்பாவை பார்த்துட்டுனா, நிச்சயமாக நான் அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்துமே, ஆவியானவருடைய இருதயம் துக்கமடையுமே, எனக்கு பின்னால் எங்கள் அப்பா பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்கள் குருடாகும்படியாக நம்மை பாதுகாப்பான். But in those circumstances, if I only can give a thought to myself and say, oh, the Lord is watching me, I'm going to be grieving the Holy Spirit of God, if that thought could come to me, I would be preserved, and the Lord would really help all of us.